வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோடில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். இனியா கேட்குறாங்க, இனிமேல் இந்த வீட்டில் இருக்க போகிறது யார் பாட்டி, அம்மாவா அப்பாவா அப்படின்னு சொல்லி அழுறாங்க. கோர்ட்டில் என்ன நடக்க போகுதுன்னு நினச்சா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு செலியன் சொல்கிறாரு. கோபி அப்பா சொல்கிறாரு, கோபியை வேணா பாக்கியாவுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அதுக்காகலாம் நம்ம எல்லாரையும் விட்டு பிரியணும் அப்படின்ற முடிவெல்லாம் பாக்கியா கண்டிப்பாக எடுக்கவே மாட்டா அப்படின்னு சொல்கிறாரு. டிவர்ஸ் வாங்குற அளவுக்கு பாக்கியா கண்டிப்பாக போக மாட்டான்ற நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக பாக்கியா எழில் 2 பேருமே இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. பாக்கியா அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றாங்க. எழில் பாக்கியாட்ட கேட்குறாரு, எல்லாருமே கல்யாண நாளில் தான் ஹோட்டலில் போய் விருந்து சாப்பிட்டு கொண்டாடுவாங்க, ஆனால் இன்னைக்கு உனக்கு டிவர்ஸ் ஆகிருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. அதனால என்னடா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. எழில் சொல்கிறாரு, நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வித்தியாசமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியா சொல்கிறாங்க, நம்மளை யாருன்னு நம்ம உணர்றதுக்கு சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும்டா, அப்போ தான் நம்ம யாருன்னு நமக்கே புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கோபி வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. கோபி இப்போது வீட்டுக்குள்ளே வராரு. அம்மா வரலையாப்பா அப்படின்னு இனியா கேட்குறாங்க. கோர்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கோபியோட அம்மா கேட்குறாங்க. மருமக இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்து எந்த பதட்டமும் இல்லாமல் இவர் கேட்ட டிவர்ஸை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்கிறாரு. அவள் என்கிட்ட இருந்து லீகலாக டிவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. இனியா அழுறாங்க. இனிமேல் அம்மா இங்கே வரவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் உன் கூட எப்போதும் இருப்பேன் இனியா, உன் கூட இருக்கிறவங்கள பற்றி யோசி, உன்னை விட்டுட்டு போனவங்கள பற்றி இனிமேல் நீ கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு கோபி. இனிமேல் பாக்கியாவுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, பாக்கியா இந்த வீட்டுக்கு வரணுன்ற அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு கோபி. செலியன் கோபிகிட்ட கேட்குறாரு, அம்மா இங்கே வரலன்னா வேறு எங்கே போவாங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு. அதை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது அப்படின்னு கோபி சொல்லிடுறாரு. இனிமேல் பாக்கியாவுக்கும் எனக்கும் மட்டும் கிடையாது, உங்களுக்கும் பாக்கியாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தெரியாமல் அவ கூட உறவு கொண்டாடணும் அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது, அவ கூட யாரும் பேசவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு கோபி. அடுத்ததாக ராதிகா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க, அதான் கோபி தான் டிவர்ஸ் பண்ணிட்டாரே, இனிமேல் உன்னோட வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்க வேண்டியது நீதாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ராதிகா சொல்கிறாங்க, என் மனசில் ஒரு ஆசை இருக்குமா, இந்த டிவர்ஸ் நடந்தது பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்னு தோணுதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ராதிகாவோட அண்ணே சொல்கிறாரு, நீ வெளியில் அப்படி சொன்னாலும் உன் மனசுக்குள்ளே கோபி டிவர்ஸ் பண்ணணும், உன்னை தேடி வரணும்னு தானே ஆசைப்பட்ட அப்படின்னு கேட்குறாரு. உன் மனசு திருப்திக்காக வக்கீலுக்கு கால் பண்ணி கோர்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேளுமா அப்படின்னு சொல்கிறாரு. ராதிகா இப்போது வக்கீலுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. வக்கீல் சொல்கிறாரு, கோபி பாக்கியாவோட கேஸ் இன்னைக்கு முடிஞ்சிருச்சுமா, இன்னைக்கு அவங்களுக்கு கோர்ட் டிவர்ஸ் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியலட்சுமி அந்த அம்மாவே வந்தாங்க, தெளிவாக வந்து கோர்ட்டில் வந்து பேசி டிவர்ஸ் வாங்கிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ராதிகா அப்படியான்னு கேட்டால் ஆச்சரியப்படுறாங்க. ராதிகாவோட அண்ணே சொல்கிறாரு, நான் சொன்னதெல்லாம் உண்மை தானே, டிவர்ஸ் கிடச்சிருச்சுல அப்படின்னு சொல்கிறாரு. ராதிகாவும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.